அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது செல்வ திறவுகோல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வலது பக்க மூளையை ஆக்டிவேட் செய்யக்கூடிய ஒரு சில தாந்திரிக சின்னங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். மனித மூளை பகுதியானது வலது பக்க மூளை, இடது பக்க மூளை என்று இரு பகுதியாக இருக்கிறது. இந்த வலது இடது மூளை பகுதிகள் தனித்தனியாகவே செயல்படுகின்றன என்று ஆராய்ச்சி சொல்லுது. பொதுவாக மனித மூளையில் 5 முதல் 10% ஆற்றல்கள் மட்டுமே மனிதர்கள் சாதாரணமாக உபயோகித்து வருகிறார்கள். அசாதாரணமான அறிவுடையவர்கள், ஜீனியஸ் என்று அழைக்கப்படுபவர்கள், புதிய விஷயங்களை ஆராய்ந்து கண்டுபிடிப்பவர்கள், சர் சி வி ராமன், ஜே.சி. போஸ், ராமானுஜம் போன்ற மேதைகள் தங்கள் மூளையினுடைய 15% ஆற்றல் தான் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மூளையினுடைய ஆற்றல்களை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய இதுவரை உலகத்தில் தோன்றவில்லை என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட அபரீதமான இறைவனுக்கு ஒப்பான சக்திகளை உள்ளடக்குகின்ற மனித மூளையின் ஆற்றல்களை விவரிக்கவே இயலாது. இடது பக்க மூளையின் ஆற்றல்களால் நாம் பார்ப்பது, படிப்பது, கேட்பது என்று வாழ்க்கையை நடத்தி விடுகிறோம். ஆனால் வலது பக்க மூளையின் சக்தி மிகவும் அற்புதமானது, அதிசயமானது. சாதாரணமாக வலது பக்க மூளை இடது பக்க மூளையில் செயல்பாடுகளில் குறுக்கிடுவதில்லை என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த அதிசய சக்தியை அடைவது எப்படி? இத்தகைய அதிசய ஆற்றலை பெறுவதற்கு வலது பக்க மூளையை நமது தேவைக்கேற்ப செயல்பட வைக்க வேண்டும். நமது பக்கத்து இருக்கக்கூடிய வலது பக்க மூளையின் பகுதியை இயக்குவதற்கு தகுந்த சின்னங்களை உபயோகித்து அதை இயக்க முடியும் என்று மனோதத்துவ அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். நமது தேவைக்கு தகுந்த சின்னங்களை, அதாவது சித்திரங்களை நாம் பார்ப்பதின் மூலம் அந்த சின்னங்களின் இரகசியமான சங்கேத குறிகள் வலது பக்கத்தை ஆக்டிவேட் செய்து அதன்படி செய்ய வைக்கிறது. உதாரணமாக ஒன்றை குறிப்பிடலாம். பிரதோஷ காலங்களில் சிவன் கோயில்களில் இருக்கும் நந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அன்றைய தினம் நந்தியை பார்த்து வணங்கி அதற்கு விசேஷ பூஜைகள் செய்வதை நடைமுறையில் நாம் பார்த்திருக்கிறோம். நந்தியின் உருவத்தை பார்க்கும் பொழுது அதன் உருவம் மூளையில் பதிவினால் சில ஆற்றல்கள் வலது பக்க மூளையில் செயல்படுகிறது. இதுதான் அந்த விசேஷமான நந்தி ரகசியம். வலது பக்க மூளைக்கு சங்கேத மொழிகள் என்று எதுவும் கிடையாது. உருவத்தை, பொம்மைகளை, படங்களை, சித்திரங்களை பார்த்து மட்டுமே தெரிந்து கொள்ளும். அதை மிக வேகமாக அது பதிவு செய்து கொள்ளும். இது மனோதத்துவ அறிஞர்கள் சொன்னது. இன்னும் இந்த தெய்வீக சிலைகளை அலங்கரித்து பார்ப்பதாலும் அவற்றின் பிரதிபலிப்பானது நமது வலது பக்க மூளையில் பதிந்து இயக்கி ஒரு பக்தி பரசவத்தை ஏற்படுத்தி பார்ப்பவர், வழிபடுபவர்கள் மனதில் ஒரு தெய்வீகமான ஆனந்தத்தை அளிக்கிறது. இதன் காரணமாக சரீரத்தில் வலது மூளை பகுதியில் இருந்து சில சக்திகள் பரவி அவற்றினுடைய ஆற்றல்கள் இரத்தத்தின் உடல் முழுதும் பரவி ஒரு பரவசத்தை ஏற்படுகிறது. அப்போது மனதில் நாம் என்ன எண்ணுகிறோமோ அதை நிறைவேற்றி விடுகிறது. இந்த வலது பக்க மூளையை இயக்க வைத்து நீங்களும் சித்திரலாகலாம். ஏராளமான பொக்கிஷம் உங்களிடையே இருக்கிறது. அதை உங்களுக்கு சொந்தமாக்கி வளமான வாழ்வு வாழலாம். கல்வியில் சிறந்து விளங்கிய பிரபல என்ஜினியராகவோ, விஞ்ஞானியாகவோ, ப்ரொஃபஸராகவோ, பெரிய அதிகாரியாகவோ, பெரும் தொழில்நுட்ப நிபுணனாக கூட ஆகலாம். வலது பக்க மூளையில் இவைகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளும் அபரீதமான ஆற்றல் மறைந்து கிடக்கிறது. அத்தகைய செல்வங்களை இங்கு குறிப்பிட்டுள்ள சின்னங்கள், சித்திரங்கள் உபயோகித்து அடையலாம். உங்களது தோல்விகளை வெற்றிகளாக மாற்றலாம். எண்களின் இரகசிய சக்திகளை அறிந்து கொண்டு உங்களுக்கான இரகசியங்களை தெரிந்து கொண்டு அவற்றை உபயோகித்தும் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு செல்லலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வலது பக்க மூளைக்கு வார்த்தைகளோ பேச்சுக்களுக்கோ இங்கு இடமில்லை. வலது பக்க மூளையானது வார்த்தைகளுக்கு கட்டுப்படாது. ஆனால் பட சின்னங்களை பார்த்தால்தான் அது செயல்படும். எதுவும் பேச வேண்டிய அவசியமும் இல்லை. ஆகவே வலது பக்க மூளையை பற்றி இப்பொழுது கொஞ்சம் தெரிந்து கொள்வது மிக அவசியமாகும். வலது பக்க மூளையில் ஏராளமான ஆற்றல்கள், ஞானம், அறிவுக்களஞ்சியம், அபரீதமான செயலாக்கம் சக்தி ஆகியவை இதுவரை உபயோகிக்கப்படாமலே வீணாக போய் தேங்கி கிடக்கிறது. காரணம், மக்கள் வார்த்தைகளை நம்பியே மனதில் தொடர்பு கொண்டு வாழ்ந்து வருவதுதான். மறைமனம் என்று சொல்லக்கூடிய அன்கான்சியஸ் மைண்டு நீங்கள் சொல்லும் என்னும் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாது. சின்னங்கள், அது சித்திரங்களை பார்க்கும் பொழுதுதான் அதன் சூட்சமமான இரகசிய சக்திகளை வலது மூளை உணர்ந்து கொண்டு செயல்பட ஆரம்பிக்கிறது. மேலும் தாந்திரீகம், மறைவான வித்தைகள், தெய்வீக தன்மைகள், நம்பிக்கை, மன உறுதி, கண்கட்டி வித்தைகள், அதிசய ஆற்றல்கள், மனோவிஞ்ஞானம், கிறிஸ்டல் பார்க்கும் வித்தை, மனதில் தொலைத்தொடர்பு மற்றும் உள்ளம் சார்ந்த சாதாரண சக்திகள் ஆகிய அதிசயமான ஆற்றல்கள் எல்லாம் உணர்வு மனதிற்கும் எட்டாமல் மறைமனதில் அன்கான்சியஸ் மைண்டு வலது பக்க மூளை பகுதியில் இருந்து கொண்டு சின்னங்களையும் சித்திரங்களையும் மட்டுமே புரிந்து கொண்டு அற்புதத்தை இயக்க வல்லது.
முற்காலத்தில் ஞானிகள், ரிஷிகள், சித்தர்கள் எல்லாம் மறைமனதின் சக்திகளை இயக்கக்கூடிய தன்மைகளை பெற்றிருந்தபடியால் அவற்றின் மூலம் அஷ்டமா சித்துக்கள் எனும் 8 வகையான சித்துக்களை அடைந்து அவைகளை தேவைப்படும் பொழுது பிரயோகம் செய்து தகுந்த சீடர்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள். ஆகவே இத்தகைய மறைந்துள்ள அதிசய சக்திகளை பிரயோகித்து வலது பக்க மூலையை இயக்க வைத்தீஸ்வரர்களால் நீங்கள் சாதாரண நிலையிலிருந்து அசாதாரண நிலைக்கு உயர்த்த முடியும் இந்த வலது பக்க மூனையினால். இதனுடைய அடிப்படையில்தான் உருவ வழிபாடுகள் தோன்றியது. ஏனென்றால் எழுத்துக்களும் மொழிகளும் பேசும் மொழிகளும் எப்பொழுதும் வலது பக்க மூலையை பாதிக்காது. உருவங்கள், படங்கள் இவைகளே பாதிக்கும். எனவே இப்படிப்பட்ட தாந்திரீக சின்னங்கள், சைக்கோ சிம்பாலிக் என்று சொல்லக்கூடிய அந்த தாந்திரீக சின்னங்களை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி பதிவை நிறைவு செய்கிறேன். இப்பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.